நீ வந்து ஒரு வருஷத்தில் பாதி அமௌண்ட் இப்போ கட்டுப்பா, அப்புறம் பாதி அமௌண்ட் கட்டுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அதை எந்த தனியார் கல்லூரிகளும் கேட்குறதே கிடையாது. போன உடனே சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அதை வந்து தயவு செய்து தனியார் கல்லூரிகள் நம்மளுடைய சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிங்கன்னா இது எல்லாருக்கும் போய் தெரியும். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 சீட்டு கிடைச்சி இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜுக்கு போகணும், காலேஜில் ஜாயின் பண்ணணும். 5 நாளுக்குள்ளே போகணுங்க. அதாவது ஜூலை 19 சனிக்கிழமை, ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21 திங்கக்கிழமை, ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23 புதன்கிழமை. இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக காலேஜில் போய் சேர்ந்தே ஆகணும். 2 நாள் சனி ஞாயிறு வருது. கவனமாக நீங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். சர்டிஃபிகேட்டை விடுங்க, பணம் தான் பேச போகுது இனிமே. இந்த 5 நாளில் பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகணும். எவ்வளோ சார் பணம் கொண்டு போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சார் கொண்டு போகணும்? ஏன்னா இதில் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போய் அதில் ஃபில்லப் பண்ணி அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த 1ஆவது ரவுண்டில் வரக்கூடிய மாணவர்களில் யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போக போகிறீங்களோ இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கேட்டுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, இப்போ 1ஆவது ரவுண்டில் உங்கள் எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிருச்சு. நீங்கள் வந்து மனதார மகிழ்ச்சியோட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க. கொடுத்தது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இப்போ என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் எல்லாருமே லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கல்ல, அதே லாகின் ஐடி அதே பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 19ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிச்சோ அதற்கான அலாட்மெண்ட் பிடிஎஃபோடு நீங்கள் பார்க்கலாம். அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லா விவரங்களுமே கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப்லேயே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இப்போ நான் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். என்னுடைய அந்த கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பணம்ங்கிறது இங்கே மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி வந்து 1ஆவது ரவுண்டில் ரொம்ப அதிகமான கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் ரொம்ப பேர் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்சிருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சிஇஜி கேம்பஸோ, எம்ஐடி கேம்பஸோ, பிஎஸ்சி காலேஜோ, அதே போல் ஏசிடி கேம்பஸோ, சிஐடி கோயம்புத்தூரோ, தியாகராஜர் காலேஜோ, 11 கவர்மெண்ட் காலேஜோ, சிக்ரியோ, இந்த மாதிரி அரசு சார்ந்த கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸோ கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாமல் காலேஜுக்கு போகலாம் இந்த 5 நாளில். ஆனால் பிரைவேட் காலேஜுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உடனடியாக 1 வருஷத்துக்கான ஃபீஸை உடனே கட்டுங்க, இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போவே கட்டுங்கம்பாங்க. அப்போ நம்ம வந்து சுதாரிப்பாக இப்போவே வந்து பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பணம் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் என்னுடைய சேனல் வழியாக நான் காலேஜுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கோரிக்கை கிடையாது, நம்மளுடைய டோட்டே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த பொறியியல் கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்கமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களை போட்டு நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க, உள்ள காலேஜுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் வாங்கிக்குங்க, வாங்கி அட்மிஷனை போடுங்க. தனியார் கல்லூரிகளுக்கு தான் நம்ம டோட் சொல்லியிருக்காங்க. அட்மிஷனை போடுங்க, அதுக்கப்புறம் வந்து பையனுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து ஒரு வருஷத்தில் பாதி அமௌண்ட் இப்போ கட்டுப்பா, அப்புறம் பாதி அமௌண்ட் கட்டுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அதை எந்த தனியார் கல்லூரிகளும் கேட்குறதே கிடையாது. போன உடனே சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அதை வந்து தயவு செய்து தனியார் கல்லூரிகள் நம்மளுடைய சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிங்கன்னா இது எல்லாருக்கும் போய் தெரியும். கண்டிப்பாக கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கல்லூரிகள் எல்லாமே பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, நம்ம சொல்லி பண்ண போகிறாங்களா? தனியார் கல்லூரிக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து அந்த ஜூலை 19ஆம் தேதி இந்த மாதிரி அலாட்மெண்ட் வந்துருங்க. அலாட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. முதற்கட்டமாக நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அலாட்மெண்ட்டு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துங்க. 1. 2வது, நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போக வேண்டியது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, டூப்ளிகேட் கிடையாது. காலேஜுக்கு கொண்டு போகிறது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதே போல் 10th மார்க் ஷீட் எடுத்துங்க, அது உங்கள் எல்லாட்டையுமே இருக்கும்.
அதே போல் உங்களுடைய 11th 12th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு அதை எடுத்துக்கங்க, அதுவுமே உங்கள்கிட்ட இருக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. இல்லைனா போய் உங்கள் ஸ்கூலில் வாங்கிருங்க வேமா. அதே போல் டிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாட்டையுமே இருக்கும். அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இங்கே போட்டிருப்பாங்க. அது என்ன சார் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வரும். நான் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இங்கே பாருங்களேன், இதுதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சும்மா உங்களுடைய அப்ளிகேஷன் டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்க, உங்கள் பேரை போட போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்டர்கிட்டயே, எந்த டாக்டர்கிட்ட சார் நாங்கள் சைன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில், அதாவது எப்படி பார்த்தாலுமே அரசு மருத்துவமனை இருக்கும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் யார் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் யார்? அரசு வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்னா நமக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் யார்கிட்ட வேணாலும் கையெழுத்து வாங்கலான்னு இல்லை. நீங்கள் டைரெக்டாக போயிருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்களே அதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, அதில் என்னென்ன கேட்டிருக்கு மேஜர் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க உங்களுக்கு என்னென்னு. அதெல்லாம் சும்மா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி, ஸோ இந்த உங்களோட ஹைட்டு, உங்களோட வெயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணி அவங்க ஒரு சைன் போடுவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அதனால் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். ஸோ சும்மா ஏனோ தானே சும்மா நீங்கள் எம்பிபிஎஸ்கிட்ட போய் அங்கே டாக்டர்கிட்ட வாங்குறேன்ட்டு வாங்கிடாதீங்க. அதுக்காக தான் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்கிறேன். இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சைன் போடுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இந்த ஃபார்மெட்டை கூட நான் பிடிஎஃப் நான் கீழே வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு? தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு மாநிலத்தில் படித்தவராக இருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இங்கே படிச்சிருந்தீங்கன்னா தேவையில்லை. அதே போல் அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொண்டு போங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கம்மி பண்ணுவாங்க. அதே போல் ஸ்ரீலங்கன் தமிழ், அதாவது இலங்கை வாழ் தமிழராக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதை எடுத்துங்க. இன்கம் சர்டிஃபிகேட், இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீமில் வர்றவங்க உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துங்க. ஏன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகை கொடுக்குறாங்க. ஒரு 50,000 55,000 கொடுக்குறாங்க. அது தனியார் கல்லூரிகளுக்கு 55,000ஆகவும் அரசு சார்ந்த கல்லூரிகளில் ரொம்ப குறைவாக தான் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். அதே போல் 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும். உங்கள் ஊர்லேயே நிறையா இருக்குது ஃபோட்டோ ஷாப்லாம். டக்குன்னு நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துடலாம். 10 ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, அவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போக போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. எப்போ? இந்த 5 நாளுக்குள்ளே. இங்கே வந்து 5 நாளுங்கும் போது நான் தான் சொல்லிட்டேன், சனி ஞாயிறு வருது, திங்கள் செவ்வாய் புதன், இந்த 3 நாளுக்குள்ளே போய் நீங்கள் அட்மிஷன் போடணும். இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போடலை, உங்கள் சீட்டு எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போயிடும். பல பேர் இந்த 1வது ரவுண்ட்லேயே அப்ரூவ்டு மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு அங்கே பணத்தை கட்டிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அப்ரூவ்டு மூமெண்ட்டில் அவங்களுக்கு கூட கிடச்சிரும். அதனால் யாரெல்லாம் காலேஜுக்கு போய் நான் சேர்றேன்னு சொன்னீங்களோ எல்லாருமே இந்த 5 நாளுக்குள்ளே போய் சேர்ந்துருங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை, உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் எதை கன்ஃபார்ம் பண்ணீங்க பார்த்தீங்களா, இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுத்தீங்களே, கொடுத்த செகண்டுக்கே அந்த காலேஜுக்கு அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். அந்த காலேஜ்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 5 நாளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலேஜ்லேருந்தே கால் வரும். ஏன்னா அவங்களுக்கு போயிடும், பையன் வந்து காலேஜுக்கு வர்றானா இல்லையானா அவங்க உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, தம்பி வர்றீங்களா வரலையா, வரலன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சீட்டை வந்து டோட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, காலேஜுக்கு யாரெல்லாம் வரலையோ அந்த சீட்டை எல்லாத்தையுமே அவங்க மறுபடியும் சரண்டர் பண்ணணும். அவங்க சொல்லணும். டோட்டுக்கு சொன்னாங்கன்னா அப்புறம் அப்ரூவ்டு மூமெண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டுக்கு கவுன்சிலிங் நடத்தணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பத்திரமா நிம்மதியாக, ஏன்னா எங்கெங்கேயோ போகிறீங்க, இங்கே இந்த பக்கத்தில் இல்லை, சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், நிறைய பேர் வேறு ஒரு ஊருக்கு போகிறீங்க, பஸ்ஸு, இந்த 5 நாளுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் பிடிக்கணும், அப்புறம் ட்ரெயினுக்கு புக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. உங்கள் பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு தெரில.
அங்கே போகையில் உங்கள் அப்பா அம்மாவோடையே போகலாம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட தானே போய் ஆகணும். ஸோ நல்ல நாளாக பார்த்து போங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நல்ல நாளாக பார்த்து உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் அழைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியோடு அந்த கல்லூரிக்குள்ளே போயிட்டு அட்மிஷனை போட்டுவாங்க. இப்போ காலேஜெல்லாம் இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க, பிறகு லேட்டாக தான் நமக்கு ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதனால் காலேஜ் இப்போ நீங்கள் சிஇஜி கேம்பஸ்ஸு அதே போல் எம்ஐடி கேம்பஸ் எது கிடச்சிருந்தாலும் போய் இப்போதைக்கு அட்மிஷனை போட்டு வந்துருங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஃபீஸ் வந்து தனியார் கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது மினிமம் நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே எடுத்துக்கங்க. போய் சொல்லி பாருங்கள். சார் என்ன சார் இப்போ உடனே கட்டணும்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக கட்டுறோம் சார். ஏன்னா எல்லாரும் பணக்காரன் கிடையாது. நல்ல கட்டாப் எடுக்கிறவங்க வீட்டில் எல்லாருமே பணக்காரன்லாம் இல்லை, எல்லாருமே ஏழை தான். அதனால் இந்த தனியார் கல்லூரிகள் கொஞ்சம் மாணவர்களுக்காக ஒரு 2 டேமாக நீங்கள் பணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை கேட்பாங்களாங்கிறது அது கேள்விக்குறி தான். அது நீங்கள் ஒரு கல்லூரியிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 நாளில் உங்களை கால் பண்ணி அட்மிஷன் வந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. வேணான்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக அப்போர்டு மூமெண்ட்டில் டிஎஃப்சிக்கு போனவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு சீட்டே கிடைக்காம போச்சுல அப்போர்டு மூமெண்ட்டுக்கு, அவங்க சில பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில பேர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்போர்டு மூமெண்ட் கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2வது ரவுண்டுக்கு போயிடும். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் மேற்கொண்ட டவுட், வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. காலேஜ் சேர்ந்தோன்னே அப்படியே வந்து ஓடி போகிறோம்லாம் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய சொல்ல போகிறோம். நீங்கள் காலேஜ் ஆரம்பித்து காலேஜ் போய் சேர்ந்து செமஸ்டரில் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் நான் அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், எல்லா விவரங்களுமே நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கு மூலியமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.